வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டில் சூரியன் மற்றும் வியாழன் சேர்க்கையில் சடாஷ்டக யோகம் உருவாகி 3 ராசி மக்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. அதை பற்றி பதிவில் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025இல் சூரியன் மற்றும் குரு பகவானின் தனித்துவமான சேர்க்கை நிலைப்பாட்டால் உருவாகும் சடாஷ்டக யோகத்தில் சிலர் கலக்கமடைந்துள்ளனர், சிலர் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். இந்த 2 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் 150 டிகிரிக்குள் இருக்கும்போது அல்லது 6 அல்லது 8வது வீட்டில் இருவரும் இருக்கும்போது, தனித்தனியாக இருக்கும்போது இந்த வான நிகழ்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக பல ராசிகளுக்கு சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் கலவையை உருவாக்கும் தன்மையில் இந்த கலவையானது அனைத்து ராசி மக்களுக்கும் தீவிர ஆற்றலையும் மாற்றத்தையும் கொண்டு வர முயற்சி செய்யும் என்றாலும், சில ராசி மக்கள் அதன் செல்வாக்கின் கீழ் செழிக்க தயாராக இருக்கிறார்கள். சூரியன் மற்றும் வியாழன் ஆகிய 2 பெரிய கிரகங்கள் 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் வீடுகளில் தனித்தனியாக அமர்ந்திருக்கும் போது இந்த சடாஷ்டக யோகம் உருவாகிறது. சூரியனின் அதிகாரம், வியாழன் வளர்ச்சியுடன் பெற்று நலமாக சில ராசி மக்கள் வளர்வார்கள் என்று நம்பலாம். இதில் மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகள் அதிக பலன் பெற்று நலமாக தங்களின் வாழ்வில் முன்னேறுவார்கள் என்று கிரகங்கள் கூறுகின்றன. மேஷராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்களின் நேர்மறை மற்றும் ஆற்றலின் எழுச்சியை அனுபவிப்பார்கள். சடாஷ்டக யோகத்தால் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார நிதி ஆதாயங்களை பெற்று நலமாக வாழ்வில் மகிழ்ந்து வாழ்வார்கள், சேமிப்பில் உயர்வார்கள். மேஷராசி மக்களின் கடின உழைப்பு மற்றும் இவர்களின் விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் மேஷராசி மக்கள் தங்கள் உறவுகளின் நல்லிணக்கத்தை அனுபவிப்பார்கள் மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் காண்டு குடும்ப உறவினருடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இவர்களுக்கு ஆலோசனை என்பது, மேஷராசி மக்கள் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் தயக்கமின்றி உங்களை நோக்கி வரும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட முயற்சி செய்யுங்கள். அடுத்து சிம்மம். சூரிய பகவானால் ஆளப்படும் சிம்மம் இயற்கையாகவே இந்த யோகத்தால் பலன் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த சடாஷ்டக யோக காலம் இவர்களின் தொழில் வாழ்க்கையில் அங்கீகாரம், தலைமைத்துவ குணங்கள் மற்றும் அதனால் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் பொருளாதார நிதி செழிப்பு இவர்களது வாழ்வில் ஒவ்வொரு நடையிலும் இவர்களை வந்து பற்றும். மேலும் இவர்களின் படைப்பு முயற்சிகள் யாவும் செழிக்கும். இவர்களின் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகளும் நலமாக மேம்படும். ஒட்டுமொத்த வாழ்வின் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும். இவர்களுக்கு ஆலோசனை என்பது, தங்களின் தலைமைத்துவ பண்பு வாய்ப்புகளை தழுவி தனிப்பட்ட அல்லது தொழில்முறை விஷயங்களில் ஆணவத்தை தவிர்த்து பணிவுடன் செயல்பட்டு உங்களுடைய ஆதாயத்தை அறுவடை செய்யுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ந்து வாழும். அடுத்து தனுசு ராசி. வியாழனால் ஆளப்படும் தனுசு ராசி இந்த சடாஷ்டக யோகத்தின் செல்வாக்கின் கீழ் செழிக்கும் மற்றொரு 3வது அறிகுறியாக இந்த ராசி இருக்கிறது. தனுசு ராசி மக்கள் தொழில், வியாபாரம் மற்றும் கல்வியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெறுவார்கள், அதில் மகிழ்ந்து வாழ்வார்கள். தனுசு ராசி மக்களுக்கு எக்காரணம் கொண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களை நீண்டகால இலக்குகளை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இது சிறந்ததாக இருக்கிறது உங்களுக்கு. இந்த ராசிக்கு நிதி ஆதாயங்கள் மற்றும் தனிப்பட்ட திருப்தி ஆகியவை முக்கிய கருப்பொருளாக இருக்கும். சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது, உங்களது அறிவை விரிவுபடுத்துங்கள், அறிவு சார்ந்த தேடுதலில் செயல்படுங்கள், தங்கள் எதிர்காலம் சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்யவும், அதனால் நல்லதொரு வருமானத்தை எதிர்காலத்தில் நீங்கள் சேர்க்கலாம். இந்த காலகட்டத்தை அதற்கு தகுந்தவாறு பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய தனித்திறமையாக இருக்க வேண்டும். சடாஷ்டக யோகத்தின் பொதுவான
பண்பு என்பது மேஷம், சிம்மம், தனுசு ராசி மக்கள் இந்த யோகத்தின் முதன்மையான பலன்களை அனுபவிப்பார்கள் என்றாலும் அனைத்து ராசி மக்களும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் தங்கள் முயற்சியுடனும் நல்ல ஒழுக்கமான கட்டத்துடன் அணுகினால் தங்கள் தொழில் வளர்ச்சியை அனுபவிக்க முடியும். இந்த காலத்திற்கான முக்கிய கருப்பொருள்கள் என்பது பதவி உயர்வு, புதிய வேலைவாய்ப்புகள், வியாபார முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். முதலீடுகள் மற்றும் சொத்து குவிப்புக்கு சாதகமான நேரமாக இருக்கிறது. சுய சிந்தனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி சவால்களை எல்லா ராசி மக்களாலும் சிந்தனையுடன் சமாளிக்க உதவுகிறது. சோதிடத்தில் இந்த சராஷ்டிர யோகத்தின் முக்கியத்துவம் என்பது ஒரு ராசி கட்டத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடத்திற்கு 2 கிரகங்கள் அமைந்தால் இது சராஷ்டிர யோகமாக உருவாகிறது. இந்த கிரக சீரமைப்பு அல்லது பார்வை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மற்றும் அவற்றின் ராசி இடத்தை பொறுத்து சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் உருவாக்கும் என்று நம்பலாம். 2025 மேற்கூறிய சூரியன் மற்றும் வியாழனின் பார்வையால் உருவாகும் சராஷ்டிர யோகத்தால் மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிகள் தொழில் வளர்ச்சி, பொருளாதார செழிப்பு மற்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சி உள்ளிட்ட மிகவும் சாதகமான விளைவுகளை அனுபவிப்பார்கள். இந்த நேரத்தில் இந்த சராஷ்டிர யோகத்தால் சிலருக்கு சவால்கள் உருவாகும். அவர்கள் சூரிய பகவானையும் குருவையும் போற்றி மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஓம் சங்கர சூரிய நாராயண நம, ஓம் குருவே நம என்று அவர்களை வணங்கி அவரது மந்திரத்தை உச்சரிக்க நீங்கள் நலமுடன் வாழலாம் என்பது உண்மையாக இருக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.